கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின இரண்டாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு முன்னாடி இந்த வசனம் வாசிங்க. 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படவில்லையா? நாமும் இதுல பார்த்தோம்னா, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நடுவுல சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் 2 கல்வன் வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு கல்வன் வந்து கல்லன் பாத்தீங்கன்னா இயேசுப்பா வந்து இகழ்றான். நீ வந்து கிறிஸ்துவான உன்னை எதிர்ச்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் இகழ்ந்து பேசுறான். அப்போ மற்றொரு கல்லன் என்ன சொல்றான், நீ இந்த ஆட்களுக்கு உட்பட்டனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப அவன் என்ன சொல்றான், நீயும் நானும் வந்து தவறு செஞ்சிருக்கோம், எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கோம், அதுக்காக நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். ஏன்னா கல்லனுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, கலகக்காரன், கொள்ளைக்காரன், வழிபறி கொள்ளையன், தொடர்ந்து தீமை செய்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு அர்த்தங்கள் வரும் கல்லனுக்கு. அப்ப அவ்வளவு பாவங்கள் அவங்க செய்ததுனால அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து எந்த ஒரு பாவம் அவர் செய்யறது, அவர் பரிசுத்தர். ஆனால் அவர் நமக்கு நடுவில் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கல்லன் வந்து தன்னை தாழ்த்துறான். மற்றொரு கல்வனை அவனை தவறு செய்ததை அவங்க உணர்த்துறான். அப்போ இதுல என்னன்னா, அவன் வந்து தன்னை தாழ்த்தும் போது முதல்ல அவன் எப்படி அவன் மனம் திரும்புறதுக்கு ஏற்றவனா என்ன பண்ணுறான்னா, முதல் வார்த்தை ஏசப்பா சொல்றதுன்னா, பாவியாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறாவே என்ற வார்த்தையின்படி அந்த வார்த்தை வந்து அந்த கல்லனை தொட்டது முதல் வார்த்தை அந்த வார்த்தை தான். ஏன்னா அவன் வந்து சொல்றான், இப்போ அதாவது சிலுவையில ஏசப்பா வரைஞ்சிருக்காங்க, கால்களையும் வந்து ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்குது, அந்த வழிகள்லையும் வேதனைகள்லையும் தலையில முள்முடி சூட்டப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு சின்ன ஒரு காயப்பட அவ்வளவு துடிப்பு, அதனால நமக்கு கோபங்களும் எரிச்சல் தான் வரும். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு வேதனையில கொடுத்த ஒவ்வொரு காவும் இயேசப்பா வந்து பிதாவிடத்துல என்ன சொல்றாங்க, இவங்க மன்னிங்க இயேசப்பா, இவங்க செய்யறது என்னது அறியாது என்று சொல்லி மன்னிக்கிற ஒரு குணம். அந்த இடத்துல வந்து யாருனாலும் இயேசு கிறிஸ்து தவிர வேற யாருக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் வரவே வராது. அப்ப அந்த வார்த்தை தான் அந்த கல்லனை வந்து முதல்ல தொட்டதே. அதனாலதான் அவன் மனம் திரும்புவதற்குரிய எண்ணம் அவனோட வருது, ரட்சிப்புங்கிற ஒரு ஆவி அவனுக்குள்ள வருது. அதனாலதான் அவன் வந்து சொல்றான், ஏன்னா மத்த கல்லனை போல அவனும் நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லி இயேசுப்பா வந்து இகழல. அவன் வந்து மனம் திரும்புறான். அதுக்கு அவன் மனம் திரும்புவதற்கு காரணமே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தை தான். அப்போ அவன் வந்து நித்திய வாழ்வை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு, அதாவது மரண தருவாயிலையும் வந்து நித்திய வாழ்வை பெறுவதற்கான அந்த பாவத்தை உணர்த்த ஒரு காரியம் அவனுக்குள்ள ஏற்படுது. அப்போ மற்றவன் அவன் என்ன சொல்ற, நீ இந்த ஆட்களை பணமாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கிறவைகளுக்கு தக்க பலனை அறிகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து, அந்த கல்லன் வந்து அந்த இயேசுப்பா இகழ்ற கல்லனை பார்த்து அவன் கடிந்து கொள்றான். நம்ம செய்யற பாவத்துக்கு தான் நம்ம வந்து தண்டனையை வந்து நம்ம அடைகிறோம், அவர் எந்த ஒரு பாவமும் செய்யல அப்படின்னு சொல்லி அவன் பாவத்தை உணர்ந்தவனை அந்த இடத்துல காட்டப்படுகிறான். அடுத்தது ஏசாயா 6:4-5 பாத்தீங்கன்னா, ஏசாயா வந்து சொல்றாங்க, கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜன்னலின் நடுவில் வாசமா இருக்கிறேன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்போ இது என்ன வார்த்தைனா, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் உணர்த்தப்படுவதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கும் போதுதான் நம்ம செய்த பாவங்களை உணர்த்தப்பட்டவர்களாய் நமக்கு வந்து உணர்த்தப்படுது. அப்போ ஆலயத்துல வெளியில இருக்கும்போது தன்னுடைய நிலையை அறியாம வந்து இருக்கும். ஆலயத்துக்குள்ள வந்த பிறகுதான் ஆண்டவரை நெருங்கும் போது தன் நிலை அறிந்தவனாக, தன் பாவத்தின் உண்மையின் நிலை அறிந்தவனாக அவர் அறிந்து தன் பாவத்தை உணர்த்தினார். அதே போல பேதுருவும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 5:8 இயேசுவின் பாதத்தில் இருந்த, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதுவும் எதுனா ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது அவரு சொல்றாரு, நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், நானோ பாவியான மனுஷன். ஏன்னா நான் உணர்த்தப்படுது, ஆண்டவர் ஒரு பரிசுத்தனோடு நம்ம நெருங்கும் போது, ஆண்டவர் நம்ம செபிக்கும் போது, வேத வாசிக்கும் போது நெருங்கும் போது நம்ம பாவத்தை உணர்றோம். அது போலதான் அந்த கல்வன் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை அவனை தொட்டதுனாலதான் அவன் தன் பாவத்தை உணர்ந்து தன்னை தாழ்த்தி அந்த ஆண்டவர்கிட்ட வந்து அவன் வந்து ஒரு வார்த்தை தான் கேட்கிறான், அந்த ஒரே என்ன சொல்ற,
ஆண்டவர் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைக்கிறது ஒரு வாரம் தான் என்னை நினைச்சு மட்டும் பாருங்க இயேசுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் அவன் கேட்கிறான். ஆனா அவனுக்கு எவ்வளவு ஒரு பொக்கிஷம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே சொல்லினான். அதாவது நம்ம ஒண்ணுதான் கேட்போம், ஒரு பொருள் தான் நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்ம ஒரு பூ போட்டா ஆண்டவர் ஒரு தோட்டத்தையே நமக்கு கொடுப்பாரு. அவன் ஒரு ரெக்வஸ்ட் தான் கிடையாது, என்ன நினைச்சு மட்டும் பாருங்க இயேசுப்பா. ஆனா அவன் அந்த மனம் விரும்பி அவன் ரட்சிப்பு அவனுக்குள்ள வந்ததுனால அவனுக்கு நித்திய வாழ்வு ஆண்டவர் கொடுத்தார், அந்த மரண தருவாயின்னு. அதனால இப்பொழுதும் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னா, நம்ம எத்தனையோ பாவமான காரியங்கள் நம்ம செய்வோம். ஆனா இந்த சமூகத்தை நம்ம இருக்கும்போது ஆண்டோடைய பிரச்சனை நமக்குள்ள இறங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்வது என்ன, இப்பொழுது நமக்கு நாட்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது, நம்மளும் மனம் திரும்பணும், நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற அவருடைய வருகை சமீபமா இருக்கு. அந்த சிலுவையில் ஆண்டப்பட்ட ஒவ்வொரு காயங்கள், ஒவ்வொரு சொட்டு ரத்தம் நமக்காக, நமக்கு மட்டும்தான் அது சிந்தப்பட்டது. எத்தனை வழிகளை வேதனையில நமக்காக ஏற்றுக்கொண்டார். எனவே நம்ம அவருக்காக செய்ய போனா நம்ம மனம் திரும்பணும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளணும், நம்ம தூசியை தொட்டு எழும்பணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், பாவத்தை அறிக்கை இடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியாக அந்த கல்லணைக்கு இரக்கம் பெற்றான், அதே போல் நம்மளும் இரக்கம் பெற்று நித்திய வாழ்வை பெறுவோமாக. ஆமென்.